நேரம் ஐயாட்ட நான் தொடர்ந்து கைத்திருக்கிறேன். அவங்களோட பேலன்ஸ் எவ்வளவு மிச்சம் எப்படி மீறிப்படுதுன்னு சொல்லி பார்த்து மிச்ச ஆக்களுக்கு நாங்கள் செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி அவர் எங்களோட பிரதேச செயலாளராக இருந்து உதவி அரசாங்க அதிபராக இருந்து எங்களோட மேலதி அரசாங்க அதிபராக இருந்த மகேசன் ஐயா அவருக்கு சொல்லையே தேவையில்லை. அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் படித்த பாடங்கள் இது. என்ன படினாலும் உங்கள் எல்லாரையும் அவருக்கு நல்லா தெரியும். இந்த ஊரில் இருந்து ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இங்கே வழி நடத்தி கொண்டு போனவர். என்ன படினால அவர் இப்போ ஒம்பட்டிருக்கிற ஏதோ அவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் நாம் அவங்களுக்கு கூட நாங்கள் அந்த சாமனையும் எடுக்கலாம். இன்னொரு 1-2 நிறுவனங்களால் இன்னும் முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு இப்போ இன்னொரு லிஸ்ட் கூட கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் டிஎஸ் கையில். நல்லபடியாக கட்டாயம் கிடைக்கும். என்னபடியாக இந்த 128 பேர் சார்பில் தயவுசெய்து கிழக்கு பல்கலைக்கழக இந்து மாணவர் ஒன்றியத்துக்கு இந்த சாமான அதாவது வெள்ளப்பெருக்கால பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த நிவாரண உதவியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நன்றியையும் கூறி முடிக்கிறேன். பதிவாளர் கிராம சேவை உத்தியோகத்தர் மற்றும் இதில் பங்கு பெற்றும் அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். இந்த நிதி உதவி கொடுக்கின்ற ஏஜென்சி அன்பே சிவம், அதாவது இலங்கையில் இந்த மாதிரியான வெள்ள அனர்த்தம் நடந்த உடனே முதல்ல தொடர்பு கேட்ட சமயம் ஒரு காசுதாரம் இவ்வளவு பேருக்கு நீங்கள் எங்களுடைய பெயரால் இதை செய்து முடிக்க. அந்த செய்து முடிக்க என்று கேட்ட இடத்துல முதலாவது நாங்கள் எதிர்பார்த்தது ஏன் இந்த இடத்துக்கு வந்ததுன்றதுன்ற வரலாறை சொல்கிறோம். பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற டிஎஸ் டிவிஷன் செங்கலடி வந்தாரமுலையில் இருக்கிறோம். வந்தாரமுலை சித்தாண்டி வெள்ளத்தில் தாண்டது. அந்த இடத்துக்கு கொடுக்காமல் ஏன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உரிய விளக்கம் அவர்களின் நோக்கம் அந்த காசுதாரம் ஏதாவதுக்கு பயன்படுத்த. நாங்கள் முதல்ல நினைத்தது பாடசாலை மாணவர்களை கல்வித்தரத்தை கூட்டி அவர்களை பள்ளிக்கூடங்களில் ஒழுங்காக படிப்பித்து கூடிய நிலைமைக்கு உண்டாக்குறது. அதுக்காக எடுக்கப்பட்ட நிதி அவர்கள் சொன்னது அது ஆறுதலாக செய்யலும் உடனடியாக சமைத்த உணவோ அல்லது உணவுக்குரிய வழியை பார்க்க சொல்லி. இப்போ அதுக்காக அந்த இடத்துல இருந்து அவர்கள் வர்றதுக்கு இருந்து வெள்ள அனர்த்தத்தினாலே அவர்கள் இன்று வந்து சேராத நிலையில தான் நாங்கள் பதிவாளரை கேட்டுக்கொண்டோம். எங்களோட பல்கலைக்கழக உபவேந்தரை கேட்டுக்கொண்டோம். பதிவாளர் நேரம் ஒதுக்கி இதுக்கு வந்தார். இவ்வளவு வேலை பழுவுக்கும் இடையில உபவேந்தர் வேறு வேலைகள் காரணமாக இங்கே வந்து சமூகம் அளிக்கவில்லை. இந்த இடத்துல நாங்கள் அந்த இடத்துல உடனடியாக அவ்வளவு பேருக்கு நீங்கள் கொடுக்க இயலாது, நாங்கள் என்ன செய்கிறேன் அந்த டிஎஸ் கேட்டதால உடனே நாங்கள் இடத்தை இங்கே மாற்றினோம். அந்த இடத்துக்கு ரோடுக்கு கிட்ட சக்தி யாத்திரை எதுவும் வந்து உதவும். மெயின் ரோட்டில் வர எல்லா ஏஜென்சியும் மெயின் ரோடை பார்க்க. இந்த வெள்ளம் எடுத்த பகுதிக்கு முந்தின முறையும் 2010 வெள்ளம் வந்த சமயம் நாங்கள் இந்து மாமன்றத்தினால கிடைத்த உதவியை கொண்டு இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த இடத்திலேயே வச்சு கொடுத்தனாங்க. அதே மாதிரி தான் இந்த உணவு பொதிகளை நாங்கள் முழுவருக்கும் கொடுக்க இயலாது, பகுதியளவாவது கொடுப்போம். உங்களின் ஒற்றுமை இருக்குமா இருந்தால் நீங்கள் அதுக்குள்ள பங்கிட்டு நீங்கள் உங்களோட பிரச்சனையை நிவர்த்திக்கலாம். எல்லாருக்கும் நாங்கள் உடனடியாக செய்ய முடியாத நிலைமை, கொடுக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதில் இருந்து மற்றவர்கள் பட்டு நிவர்த்தியை செய்து கொள்ளுங்கள், எங்களையும் பேசாதீங்க, உங்களோட ஜிஎஸ்ஐயும் லிஸ்ட் கொடுத்தவர் என்ற பேரை போடல என்று உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு பேச்சில் இறங்காதீங்க. என்னென்னா தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கலாம். என்னென்னா நாங்கள் எந்த நேரமும் இயன்றளவு நாங்கள் பெற்று அதில் மன திருப்தி அடைந்தமா இருந்தால் ஒரு பிரச்சனை. சதீஷ்குமார் அம்மா 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 கொஞ்சம் தள்ளுங்களேன். கொஞ்சம் தள்ளி பின்ன கேட்குங்களா? ஆனா தவசீலன் பதிமாலசிங்கம் பரமேஷ் சிவானந்தம் நானா யோகேஸ்வரி